இவன் பெயரு மாருதி. இவனோட முகஜாட குரங்கு மாதிரியே இருந்தாலும் இவனோட உடல் அமைப்பு மனிதர்கள் போலவே இருக்கும். மாருதி ஒரு கூலி தொழிலாளி. அவன் எல்லா வேலையுமே செய்வான். அதாவது கட்டிடம் கட்டுற இடத்துல வேலை செய்யறது, மார்க்கெட்ல வியாபாரம் பண்ற வியாபாரிகளுக்கு டீ சப்ளை பண்றது, நம்ம கமலாக்கா கடையில பூ கட்டி தருது அப்படின்னு அவன் கண்ணில் பற்ற எல்லா வேலையுமே செய்வான். ஏன் இப்படி வேலை செய்யறான், யாருக்காக சம்பாதிக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அதாவது மாருதியோட அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி மாருதி கிட்ட ஒன்று சொன்னாங்க. மாருதி, நீ எவ்வளவு வேணா சம்பாரி, ஆனா நீ சம்பாதிக்கிற பணம் மற்றவங்களோட பசிய போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அன்னையில இருந்து மாருதி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து தன் கையாலேயே சமைச்சு எல்லா மக்களுக்கும் வயிறார சாப்பாடு போடுவான் மாருதி. அவன் சம்பாதிக்கிறத வச்சு தினமும் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டா மாருதி. தன்னோட அம்மா இறந்துட்டாலும் தன்னோட அம்மா சொன்ன விஷயத்த இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்.